வராது. நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே 10ல வருது போல. ஏன் ரோஹிணி அப்படி கேக்குறீங்க? இல்லங்க அங்கிள் சக யார் யார் எவ்வளவுல கொடுப்பீங்கன்னு மாமா கேட்டாரு. நானும் சம்பாதிக்கிறேன். சும்மா நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல ஸ்ருதி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் இல்ல அங்கிள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொன்னீங்களா? பாக்கெட் மணி கொடுக்குறீங்க, அது நீங்க என்ன அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவா கொடுக்குறீங்க? இப்போ என்னால நான் சொல்ற அமௌண்ட் கொடுக்க முடியும். மனோஜ் ஆனா முத்துவும் மீனாவும் அவசரப்பட்டு சொல்லிட்டாங்களே, அவங்கள இல்ல எல்லா நாளும் உங்களுக்கு பூ வியாபாரம் ஆயிடுமா? இதாங்க உங்க வீட்டுக்காரர் மட்டும் என்ன எல்லா நாளுமே பொருள் எல்லாம் விக்கிறாரா என்ன? அன்னன்னைக்கு செலவுக்கு போக மாசம் வீட்டுக்கு எப்படி காசு உழைச்சுதான் நாங்க இத்தனை நாளா வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏதோ நாங்க மட்டும் திருடிட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க வீட்டுக்காரரு இப்பதான் வேலைக்கே போறாரு. இன்னும் ஒரு மாசம் கூட வீட்டுக்கு காசு கூடிய வேலை எதுவும் இல்லாம இருந்தாலும் ஆனா அவர் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா வெயிட் இப்ப எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்? இனிமே மாறி போய் உங்க 2 பேரும் பேசவே கூடாது. விட்டு நல்லமா பேசிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவன் பல்ல கழட்டி கையில கொடுத்துருந்துருக்கும். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? உன்னையா டென்ஷன் ஆகுனது என்ன? இந்த பாரு நமக்கு என்னவா? இவ்வளவு காசை நீங்க மாசம் எப்படி கொடுப்பீங்க? உங்களுக்கு பாத்துக்கலாம். அப்ப உனக்கு சேர்த்து ஒரு காஃபி போடு. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? எது மனோஜ்? என்னமா காஃபி ரெடியா? இருடா. அதுக்கு மாடிக்கு போகணும். வீட்டுல சண்டை அதிகமாயிட்டே இருக்குது பாருசு. அதுக்கு முடி சரி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அங்கிருந்து அதுதாங்க ஈசானி மூல. 12 ரூம் போட்டா சரியா இருக்குல்ல? அப்படி பண்ணிடலாமா? ஓகே சார், தாராளமா இருக்கும். கொஞ்சம் இங்க வாங்க. என்ன மீனா? எங்க மாடிக்கு போலாமா? இங்க இருந்தா அளந்துருவோம். இப்ப இதெல்லாம் அவசியமாங்க? ரொம்ப அவசியம். ஓகே சார், ஒரு 5 lakhs வரைக்கும் ஆகும். முன்ன பின்ன பார்த்து பண்ணிக்கலாம் சார். சரிங்க. நாளுப்பா நல்லா பண்ணி கொடுப்பாரு. அப்ப நான் வரேன்பா. இப்ப யாருக்காக அவசரமா ரூம் கட்டுறீங்க? அதான் 3 ஜோடி இருக்காங்க இல்லடா. அது எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ தான் ஒரு ரூம் தான் வேணும் நட. மாமா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும்? கேட்டேன். அங்கிள் வீட்டு எக்ஸ்பென்ஸ் போக இப்ப நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சாலே 5 lakhs வருது. டியூ கட்டத்தான் நீங்க எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். இல்லாம போனாலும் அவரோட மதிப்பு என்னைக்கும் குறையாது. டேய் கையில சொல்லி இழுத்து விட்டுட்டு போயிடுவான். நீங்க தான் அப்புறம் கடல்ல மாட்டவே. இந்த வீடு கடல்ல தானே இருக்கு. ஆமா, ஆனா வீட்டு மதிப்பு அதிகம் தான். இந்த வீட்டை திருப்ப முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுறணும். கடல்ல இந்த வீடு ஏன் அவர் இந்த வீட்டை சம்பாரிச்சு கட்டலையா? அப்பா இத்தனை வருஷம் வேலைக்கு பைசா மரியாதை எல்லாம். டேய் நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேருக்காக தானே. ஏன் அத்தை, எங்களுக்கு ரூம் எல்லாம் நாங்க என்னைக்கும் கேட்டது. நல்லா இருக்கு. ஏன் அப்பா எனக்கு கொடுத்த வீட்டை விட்டுட்டு நான் குடிசையில போய் அத்தை, அப்படியே அங்க வாழ்ந்தாலும் அதை நான் ஒன்னும் அவமானமா நினைக்க மாட்டேன். மனசு அப்ப நீ இப்ப பணத்துக்கு பேர் என்னடா? அம்மா மனசு கஷ்டப்படும் தெரியாத உனக்கு? டேய், அவ எங்க இருந்தாலும் ஆமா கோடி. இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு நிறைய காசும் கொடுக்கறாரு, செலவும் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் அரமீனா சொல்றீங்க? உங்களோட சண்டையில எங்களை இழுக்காதீங்க. நான் பொதுவா தான் சொன்னேன். ஏதோ ட்ரெயின் ஓட்ட தெரியாம ஓட்டி உங்க அப்பாவை இடிச்சிட்டாரு. அதனாலதான் நீ இங்க வந்த. எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்ட. ஓ என்ன நிறைவேறிடுச்சா? ஏன் எப்ப பத்தி பேசுறீங்க? ஏய், யார சொல்ற நீ? டேய், சொன்னோன்னு மரியாதை இருந்தது இல்ல. ஏன் பொண்டாட்டி நீ? உனக்கு என்ன மரியாதை கொடுத்துட போறாங்க? ஏன் அப்பா கொடுத்த வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறதுக்கு நான் அவங்க விடுப்பா. உனக்கு எதுவும் வேலைக்கு போகணும்னு சொன்ன இல்ல, சாப்பிட்டு கிளம்பு. எல்லாத்தையும் தான். ஏய் என்னப்பா ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ பேசிட்டு இருக்காங்க? லைஃப் இங்க யாருக்குமே ஜாலியாவே எடுத்துக்க தெரியல. எல்லாமே இதெல்லாம் டூ மச். என்னெல்லாம் இப்படி பேசிருந்தாங்கன்னு வச்சுக்கோ உங்க பேசக்கூடாதல்ல, நீ பேசிட்ட. இந்த குடும்பத்துக்குள்ளார நம்ம பசங்க நான் பாத்துக்கிறேன். நாளாயிட்டு பிரச்சனை. நல்ல வீட்டுக்கு போய் சேர்ந்து
எந்திருக்க போ. சரி ஸ்ருதிகா, எனக்கு ஒரு 5 லட்சம் உடனே செக் போட்டு கொடுங்க. 5 லட்சம் எந்திரி ஜூலோ அந்த முத்து மீனாவும் போறாங்களாம். ரூம் கட்ட ஒரு 5 லட்சம் வேணுமா? ரூம் கட்டணுமா? அதல்ல ஏட்டா. എന്താ அந்த அண்ணாமா நம்ம கிட்ட இருந்து காசு கறக்க நினைப்பாங்க. ஏட்டா, ഞാൻ പറയുന്ന കേള ഏട്ടാ. ചെക്ക് കൊടുത്താ அந்த அண்ணாமலையும் முத்துவும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. சொன்னியும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா வர வச்சிடலாம். நீ പറയുന്നெல்லாம் கேட்க பிரச்சனை வரும் ஏட்டா, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க செக் மட்டும் போட்டு கொடுங்க. அடடே வாங்க சம்பந்தி. மீனா தள்ளி நான் நல்லா இருக்கேன். ஆனதுல இருந்து அவர் இந்த பக்கம் வந்ததே இல்லையே, நீங்க மட்டும் தான் வர்றீங்க. அவரும் ஒரு நாள் வரதான் போறாரு. சம்பந்தி டீ. மாடியில ஏதோ ரூம் கட்ட போறீங்கன்னு பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இப்போ எது ஸ்ருதி அப்பா தானே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு.